எந்த மூலையில சத்தம் போட்டுட்டு இருக்கானே தெரியல இந்த இடியாப்பக்காரன். ஐயோ ரொம்ப பசிக்குது. இவனை வேற ஆள காணா இன்னும். சத்தம் கேக்குது, ஆனா எந்த வீதியில இருக்கான தெரியல. ஐயோ வயித்த போட்டு கிள்ளுது. இடியாப்பம் இடியாப்பம் தான் கேக்குது. மின்னல் மாதிரி சரக்குன்னு வராரு சரக்குன்னு போறாரு. ஆளையே காணுமே. யோ கீழே சொல்லுங்கம்மா, இடியாப்பமா ஆப்பமா? இடியாப்பம் 2 செட்டு குட்டுங்க. ஆமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இடியாப்பம் இடியாப்பங்கிறீங்க, திரும்பி பார்க்கவங்களையும் ஆளையும் இருக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க வியாபாரம் பண்றீங்க? யோ நீ இப்படி பாட்டு போட்டுக்கிட்டு இடியாப்பம் இடியாப்பம் கத்துனீனா நாங்க கூப்பிடுறது எப்படியா உனக்கு கேட்கும்? இடியாப்பம் ஆப்பன்னு வீதி வீதிக்கு கத்த முடியலம்மா, அதனாலதான் நாங்க இப்படி டேப் ரெக்கார்டு வச்சுக்கிட்டோம். ஏய் அதெல்லாம் சரியா? நாங்க கூப்பிடுறது உனக்கு கேட்காதானே உன் டேப் ரெக்கார்டு? இடியாப்பம் இடியாப்பங்குது. அப்புறம் எப்படியா உனக்கு வியாபாரம் ஓடும்? அதுக்காக தான் சொன்னேன். நான் என்ன சொல்றேன்னா, நாளையில இருந்து நீ சைக்கிள்ல ஒரு கூடைய வச்சுக்கிட்டு வா. இடியாப்பம் இடியாப்பம்னு சொல்லி ஒரு வீதியில நின்னுக்கு 5 நிமிஷம் கத்து. எல்லாரும் வந்து வாங்குவாங்க. உனக்கு சீக்கிரம் வியாபாரம் முடிஞ்சிடும். நீங்க சொல்றதும் சரிதாம்மா. இடியாப்பம் இடியாப்பம் சத்தத்துலயும் வண்டி சத்தத்துலயும் ஆளுங்க கூப்பிடுறதுக்கு கேட்க மாட்டேங்குதுமா. அதனாலயே நானும் கொண்டுட்டு வர இடியாப்பத்தை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். இனிமேல் நாளில இருந்து சைக்கிள்லயே வந்து நான் வியாபாரம் பண்றேம்மா. சொன்னியே இது ரொம்ப கரெக்ட். சைக்கிள்ல எடுத்துக்கிட்டு வாங்க. ஊருக்குள்ளார வந்துட்டீங்கன்னா நீங்க தள்ளிக்கிட்டு மெதுவா போங்க. அப்பதான் நாங்க ஓட்டி வந்து வாங்க முடியும். நீங்க இடியாப்பம் இடியாப்பம் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க வெளியே வந்து பார்த்துட்டு ஆள் இல்லைன்ட்டு போயிடுவோம். இதுதான் உண்மை, சரிங்களா? ரொம்ப நன்றிங்கம்மா. அது சரி, உன் நன்றி ஒரு பக்கத்து இருக்கட்டியா? ஒரு சட்டை ஆப்பம் ஒரு சட்டை இடியாப்பம் கொண்டு இதோ இருங்கம்மா எடுக்கிறேன். கேட்ட இடியாப்பம் 20 ரூபா கொடுங்கம்மா. 20 ரூபாயா? யோ இவ்வளவு நேரம் உனக்கு நான் அட்வைஸ் பண்ணல, சரியா போச்சு போயா. ஒரு நாளைக்கு கை வலிக்கு மாவை ஆட்டி சுட்டு கொண்டுட்டு வந்து பாரு. அப்புறம் எங்களோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சும்மா ஓசையில கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய் என்ன கேட்டுட்டு உன்கிட்ட 2 இடியாப்பம் ஃப்ரீயா கொடுன்னு கேட்டேன். அது ரொம்ப தப்பா? ஏய் இடியாப்பம் ஃப்ரீயா தரலனா இந்த ஏரியா விட்டு கிளம்பு. இந்த ஏரியால நீ எங்கேயுமே இடியாப்பம் விற்க முடியாது. நாயை விட்டு கட்டிக்க விட்டுருவேன். கிளம்பியா ஃபர்ஸ்ட். ரொம்ப அடாவடித்தனமான பொம்பளையா இருப்பீங்க போல. ஏமா அப்படி அடிக்கிறீங்க? ஏய் நீ ஊருக்குள்ள வந்ததுக்கு முதல்ல ஆபதாரம் கட்டணும்டா. ஐயோ என்னடி இந்த பெரியவர் அழுகுறாரு? என்னாச்சுடி பாவம்? ஐயோ கிளவி வந்துட்டாளே. ஆமாக்கா இவரோட இடியாப்பெல்லாம் கீழே விழுந்துருச்சாம். பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஐயோ பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. யானே எனக்கு அண்ணன் வயசுல நீங்க இருக்கீங்க, இல்லைனாலும் நீங்க எனக்கு அண்ணன் தான். நீங்க யானே அழுவுறீங்க? இன்னைக்கு வியாபாரம் பண்ணலன்னா என்ன நாளைக்கு பண்ணிக்கலாம். இதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கண்ணே. அம்மா நான் அதுக்கு அழுகலம்மா, எதையும் நினைச்சு நான் அழுகலம்மா. கஷ்டப்பட்டு நான் இட்லி கொண்டுட்டு வரேன், அதை விற்கலான்னு பார்த்தா இந்த அம்மா பிரிய கூடாது கொடுன்ட்டு என்ன போட்டு அடிக்குதுமா. ஐயோ போட்டு விட்டானே. ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடி? வவுத்து பொழப்புக்கு சுத்துறவர்கிட்ட போயிட்டு அடிக்கிற? பெரியவங்களை எப்படி உனக்கு கை நீட்ட தோணுது? ஏனே நீங்க கொஞ்சம் போங்கண்ணே, நான் இவளை பாத்துக்கிறேன். வேண்டாம்மா, நீங்க சண்டை போட்டுக்காதீங்கம்மா. ஏய் அந்த அண்ணன்ட்ட மன்னிப்பு கேளடி. ஐயோ என்ன மன்னிச்சிருங்கண்ணே, மன்னிச்சிருங்க. இனிமே நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன். என்னம்மா இப்படி வயிற்று பொழப்பு கலையிற என்கிட்ட போய் மன்னிப்புலாம் கேக்குறீங்க? என்ன இங்க பாருங்க, நமக்கான மரியாதை கிடைக்கல அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம மரியாதை கேட்டு தான் வாங்க வேண்டியது இருக்கு. நம்ம சுயமரியாதையை என்னைக்கும் இழக்கக்கூடாதுனே. இவன் என்ன பெரிய இவளா என்ன? இடியாப்பக்கார இங்கேயே நின்றுகிட்டா எப்படி? ஊருக்குள்ள வரலையா? நானே தேடிக்கி விட்டு வந்துட்டேன். மாமா நீங்க ஏன் இங்க வந்தீங்க மாமா? நான் சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அடி போடி பொசக்கட்டவளே, ஊரு கதை பேச வந்துட்டு இங்கேயே தங்கிட்டா. மாமா நான் ஒன்றும் ஊர் கதை பேச வரல. அது இந்த நேரத்தில் காலகட்டத்தில் யாராவது ஊர் கதை பேச வருவாங்களா? நான் சும்மா வந்தேன். ஏண்டி வீட்டில் சோறு பொங்கல டிஃபனு பண்ணல, நான் என்ன மாதிரி பட்னியா கிடப்பேன்? நான் இங்கேயாவது 2 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு போறேன். போடி அங்கிட்டு. சரி இடியாப்பம் வித்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஊருக்குள்ள வர மாட்டியா? சரி ஒரு செட்டு கூடு, எனக்கு பசிக்குது.
பெரியவரே, ஊருக்குள்ள வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கவும் இங்கே நின்னுட்டேன். அதுதானே, பொம்பளைங்களை கண்டா வண்டியை நிறுத்திட்டு மணிக்கணக்கா நீங்களும் பேசுவீங்களேடா. அடப்பாவீங்களா, இதுதான் நீ வியாபாரம் பார்க்குற லட்சணமா? ஏப்பா, நீ நம்ம ஆளு தானே. நம்ம ஆளுங்களா இருந்தா மட்டும் சாப்பிட கொடு, இல்லைன்னா நீ ஊருக்குள்ள வியாபாரம் பண்ணிக்கிட்டு வராதப்பா. இது கட்டுப்பாட்டான ஊரு. மாமா கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? சோறு திங்கிறீங்களா, வயிற்றுக்கு வேற எதுவும் திங்கிறீங்களா? இந்த காலத்தில் போயிட்டு நீங்கள் என்ன ஆளு, ஏன் ஆளா ஓ ஆளான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. தள்ளி விட்டா பாடையில் போயிருவீங்க, பார்த்துக்கோங்க. ஏய், உனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. என் மாவன் வந்தான்னா போட்டு கொடுத்து வெளுத்து விட்டுருவேன். பாடி என்ன இடியாப்பக்காரனே, அழுவாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ணை தொடங்க. நீங்கள் கிளம்புங்கண்ணே. இந்த ஊர் ஆளுங்களுக்கெல்லாம் வயிறு நிறைய சோறு போடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நன்றி கெட்ட நாய்ங்க பட்னியாக சாவட்டும். சாதி மதம்னு கேட்குற வரைக்கும் இதுங்களுக்கு சோறு வவுத்துக்கு கிடைக்கக்கூடாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காம சாவணும் இந்த ஊருக்காரங்க. நீங்க சொல்றது சரிதாம்மா, நான் வரேம்மா. ஏய், நீ ஏன்டி வாயை பொழந்தமே இன்னைக்கு நிக்கிற? என்ன, நான் கேட்டது சரிதானே? ஐயோ, இடுப்பு எலும்பு உடைச்சிட்டாளே. ஐயோ ஏக்கா, என்னக்கா பெரியவரை எப்படி தள்ளி விட்டுட்ட? ஏய், ஊருக்குள்ளே நிறைய பெருசுங்க இருக்குது. உங்க ஆளுங்க எங்க ஆளுங்கன்னு சொல்லிக்கிட்டு திரியுதுங்க. அதுங்களெல்லாம் தேடி பிடிச்சி பாடையில் அனுப்பணும். அதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதச்சாவும் இந்த கிழவன் தான். ஏக்கா, நானும் வரேன். சாதி சாதின்னு சொல்றவனுங்கள நானும் சாவடிக்க வரேன்க்கா. வா போலாம். அடிய, என்னை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேருங்கடி. ஏய் கிழவா, நீ இங்கே சாவு, நான் போய் பாட கட்டி எடுத்துட்டு வரேன்.